நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல என்ன படத்த பத்தி விமர்சனம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய பெயர் தமிழ் சினிமாவுல ஒரு காலத்தில் கோலோச்சிய நடிகர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை, ஒரு பிரச்சனை. அதனுடைய தலைப்பாகவே இந்த படத்தினுடைய பெயரை கேட்டவுடனேயே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். வாவ்! இந்த படத்த தான் எடுக்குறாங்களா அப்படின்ட்டு. ஆனா, அந்த சம்பவம் வேற, இந்த படத்தினுடைய கதை சம்பவம் வேற அப்படின்னோனே, ச்சே! என்னடா இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ படத்தை பற்றிய விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகுது. எம் சினிமாஸ்க்காக கே.வி. சபரீஸ் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. இந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா? ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே பல பேருக்கு பழைய காலத்தில் நம்மளுடைய முதல் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதர், அதே போல் நகைச்சுவையினுடைய மிகப்பெரிய மன்னராக சக்கரவர்த்தியாக இருந்த நம்மளுடைய என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். ஸோ இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் இந்த கொலை வழக்கு ஒரு பெரிய விஷயமா நடந்தது. லக்ஷ்மிகாந்தன் என்கிற ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்படுறார். அது இவர்கள் மீது குற்றச்சாட்டப்படுது. இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிய ஒரு கொலை வழக்கு. இந்த வழக்கை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த படம் சொல்லுதான்னு பார்த்தா சுத்தமாக அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ இது வேறு மாதிரி படமான்னு கேட்டால் ஆமாம், வேறு மாதிரி படம் தான். படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு சொன்னோன்னே இந்த படத்தில் அருவி மதன் ஒரு கொலை குற்றவாளியாக கோர்ட்டில் காட்டுறாங்க. அவர் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் ஒரு கொலை செஞ்சார். அந்த கொலையை தான் செஞ்சுன்னு ஒத்துக்கிறார். அப்போ அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு வழக்கறிஞர் கேபிள் சங்கர் வாதிட அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுன்றார். ஸ்ரீ கன்யா பாரதி படத்தினுடைய நீதிபதியாக வராங்க படத்தில். ஸோ அவங்க கேஸுக்கான தீர்ப்பை நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் அன்று இரவு அவங்க ஒரு புத்தகம் படிக்கிறாங்க. அறிவுமதி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம். ஸோ அந்த புத்தகம் அறிவுமதின்ற பேரில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி, நடிகர் வெற்றி நடிச்சிருக்கார். ஸோ அவர் எழுதிய ஒரு புத்தகம் அப்படின்னோட அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. அந்த புத்தகம் ஒரு ஃப்ளாஷ்பேக் பேஸ்டு ஸ்டோரி. இந்த ஃப்ளாஷ்பேக் பேஸ்டு ஸ்டோரி அப்படின்னோடனே அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு படித்த இளைஞன் அரசு வேலை தான் வேணும்னு சொல்லிட்டு காத்திருக்கிறான். ஸோ அரசு வேலை அவனுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவனுடைய அப்பா பயங்கரமான குடிகாரர், அம்மா லிசி ஆண்டனி கூலி வேலை செஞ்சு தன்னுடைய மகனையும் பொறுப்பற்ற கணவனையும் பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த ஊரினுடைய ரெட்டியார், அதாவது பண்ணையாராக இருக்கக்கூடிய லக்ஷ்மிகாந்தன் ரெட்டியார், அவர் தான் கவிதா பாரதி. ஸோ அவர்கிட்ட தங்கிட்ட இருந்த நிலத்தை அடமானம் வச்சு இதை சின்ன சின்ன தங்களுடைய வீட்டு செலவெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அந்த நிலத்தை மீட்ட முடியாமல், அடக்க வச்ச நிலத்தை மீட்ட முடியாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்போ இப்போ நம்மளுடைய வெற்றியினுடைய நண்பனாக மாறன் வரார். ஸோ மாறன் என்ன பண்ணுறார், நம்ம சின்ன சின்ன திருட்டு வேலைலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு திருட்டு வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த திருட்டு வேலை தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் லக்ஷ்மிகாந்தன் ரெட்டியாருடைய வீட்டில் அவங்க போய் திருடுறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல லக்ஷ்மிகாந்தன் கொலை செய்யப்படுகிறார். யாரால? வெற்றியால். ஸோ வெற்றி கொலை செஞ்சிட்டவனே வெற்றி என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்துக்கு போது அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய கிளைமேக்ஸாக போகுது. ஸோ இந்த கதையை நீதிபதி கன்யா பாரதி படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தனி மனிதன் கோபத்தின் அடிப்படையில் ஒரு குற்றவாளியாக ஒரு கொலை செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்தால் அவருக்கு மறுபடியும் அரசாங்கம் ஒரு தண்டனையாக கொலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான படமாக இது இருக்கான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விருமாண்டி படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் தூக்கு தண்டனை பற்றிய ஒரு பின்னணியில் பேசக்கூடிய ஒரு படமாக நம்மளுடைய உலகநாயகன் கமல் அவர்கள் நடித்த படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பின்னணியில் இந்த படத்தை சொல்லுதான்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் படம் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரங்கராஜ் பாண்டே ஒரு வராரு. அவர் ஒரு வழக்கறிஞராக, அவருக்கும் அதே போல் வெற்றிக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல் கேட்டிங்கன்னா காதை மூடிக்கிட்டு எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு எப்படியோ கேட்டிங்கன்னா ஒரு ரேடியோ ட்ராமா கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? இது ஒரு பக்கம். இது மாதிரி நானும் இருமிட்டு தான் இருப்பேன் சில நேரங்களில், கவலைப்படாதீங்க. ஸோ என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடியவருக்கு மரண தண்டனை தீர்வாகாது அப்படிங்கிறத பேசுறதுக்காக
மொக்க மக்கன்னு சொல்லிட்டேன்னா பக்கமாக வசனங்களை எழுதி தேய்ச்சிட்டு இருப்பாங்க. சினிமாவை அதிகமாக டாக்கோ ட்ராமாவாக மாற்றுறது எவ்வளோ இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கஷ்டம்ன்றது தெரியும். விஷுவலாக காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ வெற்றியுடைய மனைவியாக பிரிகடா சாகா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து சித்தப்பு நம்மளுடைய சரவணன் நடிச்சிருக்கார். சரவணன் வந்து ஒரு வாத்தியார் வர்றாரு. அவர் எதுக்கு வாத்தியார் வர்றாரு, ஏன் வர்றாருன்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வேறு யார் இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான். அப்புறம் வந்து படத்தை இப்படி தான் சொல்கிறாங்க. முழுக்க லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லாமல் இந்த கொலை வழக்குக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா இதையே தான் முழுக்க முழுக்க பேசுகிறாங்க. ஸோ இந்த படம் என் பார்வையில் இப்படி இருக்குது, உங்கள் பார்வையில் எப்படி இருக்குன்றத படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், சரியா? இந்த படத்திற்கான தயாரிப்புன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எம் சினிமாஸ்க்காக கேவி சபரீஸ் வந்து தயாரிச்சிருக்கார். இணை தயாரிப்பாளராக இருந்து படத்தினுடைய இயக்குனராக தன்னை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் தயால் பத்மநாபன். என்ன பண்ணியிருக்காருன்றதை இயக்குனரை பற்றி பின்னாடி பேசலாம். இந்த படத்திற்கான ஒளிப்பதிவு எம்.வி. பன்னீர்செல்வம் பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து படத்தொகுப்பாளர் பூபதி வேதகிரி பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து இசை தர்புகாஷ் சிவா. ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு மொக்கத்தனமான ஒரு விஷயமா தான் போயிட்டுருக்கு. இந்த டெக்னிக்கல் டீமுக்கு மத்தியில் தயால் பத்மநாபன் என்ன பண்ணியிருக்கார் படத்தில் அப்படின்னு கேட்டேன்னா, படத்தை இயக்குனராக தன்னை ப்ரொமோட் பண்ணியிருக்கார் ஒரு இணை தயாரிப்பாளராக இருந்து. ஒட்டுமொத்தமாக ஒரு சினிமாவை லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னா அந்த ரெட்டியார் செத்து போயிடுறாரு இல்லையா பண்ணையார், அவரை கொலை பண்ணது தான் பின்னணியான்னு பார்த்தா அதுக்கும் அருவி மதன் வந்து இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதும், அப்புறமா அந்த மாறனுடைய கேரக்டருடைய தெளிவின்மையும், அதாவது ஒரு திருட்டு தான் ஒரு மிக முக்கியமான வேலையா, அது வந்து கொண்டாடப்படக்கூடிய வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும், லிசி ஆண்டினுடைய அம்மா கேரக்டரில் வரக்கூடிய அந்த விஷயமும் ஒட்டு வரல கதைக்கு. அதே போல் கவிதா பாரதி வந்து லக்ஷ்மிகாந்தன் ரெட்டியாராக வராரு. அவருடைய உருவம் செட் ஆகுது. மற்றபடி சில நேரங்களில் கொஞ்சம் அப்படியே போகுது. வசனமாகட்டும், படத்தினுடைய இசையாகட்டும் பெரிய அளவுக்கு நம்மளை ஒன்றை விடலை அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்குது. என்ன காரணம் தெரியல. நல்ல டெக்னிக்கல் சைடில் இருக்கக்கூடியவர்கள் தான் எங்கே கோட்டை விடுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில் கோட்டை விடுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இந்த படத்தை பற்றிய பார்வை இப்படி தான் இருக்குது எனக்கு. நீங்கள் இதை பற்றிய கருத்தோ அல்லது இதற்கு எதிர்மறையான விமர்சனத்தையோ நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், சரியா? மீண்டும் அடுத்த திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.